نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أما بعد الحمد لله ثم الحمد لله எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் இன்னைக்கு 12வது தராவி தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை 12வது நோன்பை நோக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு சொன்னாங்க ஜக்காத்தை பற்றி பேச சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஜக்காத்தை பற்றி சில உதாரணம் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறானோ, எங்கெல்லாம் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நேற்றைய தினம் நம் தொழுகையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கார். காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதே மாதிரி ஜக்காத்தை கொடுங்கள். அதே மாதிரி நம்ம நேற்றைய தினம் தொழுகையை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த நாள் ஜக்காத்தை பற்றி நாம் எல்லாம் பார்ப்போம். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழிமுறை, ஒரு வாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத்துல என்ன அர்த்தம்னா தூய்மைப்படுத்துதல். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பொருள் இருக்குன்னா, அதாவது தேவைக்கு ஏற்ப உங்கள்கிட்ட பொருள் இருக்குன்னா, அந்த பொருளை நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஜக்காத்து கொடுத்ததன் காரணமாக மீதி உள்ள பொருளை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி காட்டுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை பற்றி பல ஹதீஸ்களை சொல்லிட்டாங்க. இங்க சில ஹதீஸ் மட்டும் நம்ம எல்லாம் பார்ப்போம். நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜக்காத்துடைய அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி குர்ஆன்ல இப்படிதான் கூறிவிட்டா, நீங்க ஜக்காத்து கொடுங்கள். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஜக்காத் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் 8 நபர்களுக்கு நீங்க எல்லாம் ஜக்காத்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அது 8 நபர் யார் யாருன்னா, அல் ஃபுகரா, ஃபகீர். இந்த ஃபகீருக்கு தஃசீர்ல எழுதும்போது கிதாப்ல பதிவு செய்வாங்க. அதாவது அவற்றை நிசாப் அளவுக்கு எந்த காசும் இருக்காது. கீமத்தாகவோ அதே மாதிரி காசாகவோ எந்த ஒரு பொருளும் அவருக்கு நிசாப்னா அவருக்கு தேவை போக மித்த உள்ள பொருள் எல்லாம் அது நிசாபுடைய பொருள். அப்படிப்பட்ட பொருளுக்கு அவர் மாலிக்காக, அவர் அரசராக, அவர் சொந்தக்காரராக அந்த மாலுக்கு ஆக மாட்டார் என்பதாக கிதாப்ல பதிவு செய்வாங்க. முதலாவது நபர் ஃபகீர். இரண்டாவது அல் மசாகின். மசாகின் யாருன்னா, பரம்பரைகளை அவற்ற ஒன்றுமே இருக்காது, தேவைக்கும் அவற்ற பொருள் இருக்காது. இது இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் யாருன்னா இல்முசக்கி. அதாவது முந்தைய காலத்துல சஹாபாக்கள் காலத்துல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேரு முசக்கி, அதாவது ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஜக்காத்தை வசூலிக்க வருவோருக்கு நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே 3வது நபராக சொல்லிவிட்டார். 4வது நபர் யாருன்னா கடனாளி. யார் யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க. 5வது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க. இதெல்லாம் கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாரும் இருக்கிறாங்க, எப்படி யார் என்பதாக கேட்கும்போது இந்த ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஃபீ சபீலில்லாஹ் 3 வார்த்தைக்கு தஃசீர் கிதாப்ல பதிவு செய்வாங்க. அதாவது ஃபீ சபீலில்லாஹ் மட்டும் 2 பேர் குறிக்கும். முதலாவது நபர் யார் என்று கேட்டால், இஸ்லாத்திற்காக காஃபிர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போரிட்டாங்க பார்த்தீங்களா,
பதிவு செய்வாங்க. இரண்டாவது யாருன்னா அதாவது கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது எங்கெங்கெல்லாம் மதரசாக்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மதரசாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஜகாத்தை கொடுங்கள். இன்னும் கிதாபுல பதிவு செய்வாங்க. நீங்க உள்ளூர் மதரசாக்கு இப்படி எழுதுவாங்க, உள்ளூர் மதரசாக்கு உங்க ஊர்ல உள்ள மதரசாக்கு நீங்க ஜகாத்து கொடுங்கள். அதை விட்டு நீங்க புதுக்கோட்டை, உதாரணமா புதுக்கோட்டை, திருச்சி இது மாதிரி வெளியூருக்கு ஜகாத்து கொடுக்க கூடாது. காரணம் நம்ம உள்ளூர்ல ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, வெளியூருக்கு கொடுக்காதீங்க என்பதாக கிதாபுல பதிவு செய்வாங்க. அப்ப ஃபீ சபீலில்லாஹி இரண்டு வார்த்தையை குறிக்கும். ஒன்னாவது என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு வீரர். இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டால் அதாவது எங்கெல்லாம் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கப்படுமோ அப்படிப்பட்ட மதரசா. நம்ம ஊர்ல எடுத்துக்கொண்டா உஸ்வத்துல் ஹஸனா, அதனால நீங்க ஜகாத்தை நீங்க உஸ்வத்துல் ஹஸனாவும் நீங்க செலவழிக்கலாம் என்பதாக இதனுடைய கருத்தை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி ஐந்தாவது நபர் யாருன்னா அதாவது முசாஃபிர், அதாவது வழிபோக்கர். இப்ப அந்த காலத்துல ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அஞ்சாவது நபர் ஆறாவது நபர் வழிபோக்கர் கூறுறாருன்னா, அந்த காலத்துல அவர் என்ன பெரிய பணக்காரனா இருப்பார், இருந்தாலும் ஒரு தேவையின் காரணமாக வெளியில போயிட்டு அவருடைய காசு, உணவு எல்லாமே காணா போயிடும். இப்ப உள்ள மாதிரி செல்போனு, ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி இருக்காதுல்ல. காசு ஒரு ஆட்டையை போட்டாங்கன்னா அவர்கிட்ட காசு இருக்காது. அப்படிப்பட்ட வழிபோக்கிட்ட நீங்க உங்கள் சகாத்தியை கொடுக்கலாம். அதே மாதிரி ஏழாவது நபர் யாருன்னா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இப்போ உதாரணமா ஒரு ஹிந்துல இருந்து காஃபியோட மதம் ஹிந்துல இருந்து முஸ்லீமாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க சகாத்து கொடுங்க. இதற்கு ஒரு காரணம் எழுதுவாங்க. ஏனென்று கேட்டால் அவர் வந்து இந்து மதத்திலிருந்து மதத்தின் காரணமாக அவருடைய எல்லா பொருளும் அடிபட்டு போயிருக்கும், அவருடைய பொருளை இருக்காது. அப்ப இஸ்லாமியர்கள் இப்படியெல்லாம் ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, தான தர்மம் கொடுப்பாங்க. அப்ப இஸ்லாமின் மக்கள் நல்ல எண்ணம் வளர்த்துக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க புதிதாக முஸ்லீமான ஆனவருக்கு நீங்க ஜகாத் கொடுங்க. அதே மாதிரி எட்டாவது நபர் யாருன்னா அல் முகாத்திப், ஓடிவிட்டு அடினா, அதாவது இந்த காலத்துல அது கிடையாது, அந்த காலத்தை வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான். அதே மாதிரி 8 நபர் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஒண்ணுன்னா ஃபகீர், இரண்டாவது மிஸ்கின், மூணாவது வந்து ஜகாத் வசூலுக்கு வரக்கூடியவர், நான்காவது கடனாளி, ஐந்தாவது ஃபீ சபீலில்லாஹ் ரெண்டு அர்த்தம் சொன்னேன். ஒண்ணுன்னா மார்க்கத்துக்காக போராடக்கூடியவர், இரண்டாவது மதரசாக்களை நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஆறாவது வழிபோக்கர், ஏழாவது புதிதாக முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எட்டாவது ஓடிவிட்ட அடிமையார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறும்போது 8 நபர்களுக்கும் நீங்க ஜகாத் கொடுக்கலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். அதே போல ஒரு கேள்வி வரும், ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் தெரியுங்களா? அதாவது ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதுல கிதாபுல பதிவு செய்யும் போது வெள்ளியா இருந்தா, அதாவது நான் வந்து வரேன், அதாவது காசா இருந்தா காசுல வந்து 100% கொடுக்கணும். உதாரணமா ஒரு ஆட்ட 1 லட்சம் இருக்குன்னா அவர் அந்த 1 லட்சம் இருக்குன்னா அவர் 2500 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி வெள்ளி எடுத்துக்கொண்டா வெள்ளி வந்து மொத்தம் 612 கிராம் கொடுக்கணும். வெள்ளியை பொறுத்தவரையும் 612 கிராம் ஒருத்தவர்கிட்ட காசு வெள்ளி இருக்குன்னா அவர் வந்து என்னன்னா இன்றைய ரேட்டு 66,210 ரூபாய் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்கலாம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி தங்கத்தை எடுத்துக்கொண்டா 87 கிராம், அந்த கிராம் வந்து பவுனா போட்டா 11 பவுன், ஒருத்தவங்க 11 பவுன் இருந்தா அவங்க ஜகாத் கொடுக்கலாம். அந்த 11 பவுன் எவ்வளவுனா ஒரு பவுனுடைய விலை இன்னைக்கு உள்ள ரேட்டு என்னன்னா அதாவது 64,320 ரூபா. அப்ப மொத்தம் 11 பவுன் எவ்வளவுனா 8,16,000. இப்ப ஒரு ஆள்கிட்ட 11 பவுன், அதாவது 8,16,000 இருந்தா அவர் ஜகாத் கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப ஜகாத் யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இப்ப கொடுக்க நாட்டு என்ன தண்டனை என்பதாக பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவர் ஜகாத்தை கொடுக்கலையோ,
உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஜக்காத்தை கொடுக்கலையோ அப்படிப்பட்ட நபருக்கு நாளை கியாமத் நாள்ல அவருடைய பணத்தை அல்லாஹ் அவருடைய கழுத்துல சாப்பிடுவான். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காசும் அது பாம்பாக மாறிவிடும். அந்த பாம்புக்கு 2 கண்கள் இருக்கும், 2 கண்களும் கருப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பாம்பு உங்களுடைய கண்ணத்துல கொத்தும். அப்ப என்ன சொல்லி கொத்துனா, நான் தான் அனமாளுக்க நான் தான் உன்னுடைய மால், நான் தான் உன்னுடைய செல்வம். நீ உலகத்துல கொடுக்காம இருந்த பத்தியா, அப்படிப்பட்ட செல்வம் நான் தான். நீ உலகத்துல நீ கொடுக்காத காரணமாக என்னுடைய விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக பாம்பு சொல்லக்கூடிய விஷயம் கிதாபுல பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி நான் வைத்துக் கொள்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத் கொடுக்கக்கூடிய நபரை பார்த்து 3 விஷயங்களை சத்தியம் என்று சொல்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னாலே அது பயங்கரமா இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத் கொடுக்கக்கூடிய நபரை பார்த்து 3 விஷயத்தை சத்தமிட்டு சொன்னார்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, யாரு ஜகாத்துடைய காசு கொடுக்கலையோ அந்த ஜகாத்துடைய காசு இருக்கு பாத்தீங்களா, அந்த காசு உங்கள்கிட்ட தேவைக்கு காசு இருக்கு பாத்தீங்களா, தேவை உள்ளது போதவே ஜகாத்துடைய காசு. அப்ப ஜகாத்துடைய காசு இந்த காசோடு சேர்த்து மொத்தமாக ஹலால் ஆக்கிடும். அந்த இருக்கிற காசை அழித்து விடும் என்பதாக முதலாவது விஷயத்தை அழித்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் ஜகாத் கொடுக்கிறாரோ அல்லாஹ்வின் சத்தியமாக அவருடைய பொருள் அழியாது, ஹலால் ஆகாது, மாறாக அது அவருக்கு அதிகரிக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு ஆள் ஜகாத் கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்காததன் காரணமாக அவருக்கு அந்த பணத்தின் காரணமாக ஒரு தீங்கு வரும். அந்த தீங்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வசதியையும் அழித்துவிடும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க ஜகாத் கொடுத்தீங்கன்னா அந்த தீங்கு போய்விடும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பணத்தும் ஆபத்து வராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் கூறியவர்களை உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல இருக்கிற பணத்தின் மேலுச்சமாக இருந்தால், அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜகாத் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வருஷம் சவுளா இருக்கணும், ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணுமா. உதாரணமாக இன்னைக்கு 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஜகாத்துடைய காசு இருக்கு. தேதிக்கு அப்பாற்பட்டு ஒரு காசு இருக்குன்னா அடுத்த வருஷம் 2026 வரையும் அந்த காசு உங்கள்கிட்ட இருந்தா நீங்க ஜகாத்து கொடுக்கணும் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர்கள் தெளிவாக பதிவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை உலகத்தில் வாழக்கூடிய காலத்தை ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை வளரமான் உங்களுக்கு தந்தமான ஜகாத் கொடுக்காததன் காரணமாக என்னென்ன தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாசகவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.